பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரையாக வந்து பக்தர்கள் குவிகின்றனர். திருவேற்காட்டில் 3 தலைமுறைகளாக வசிக்கும் பூர்வக்குடி மக்களை வெளியேற்றக்கூடாது என சீமான் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 1500 கனஅடியாக சரிந்துள்ளது. வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு பக்தர்கள் வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கைபேசிக்கான கையடக்க சூரிய ஒளி மின்னூட்ட கருவியை திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருவனந்தபுரம் கணினி மேம்பாட்டு மையத்துடன் இணைந்து கண்டுபிடித்துள்ளது. கோட் படத்தின் VFX பணிகள் நிறைவடைந்ததாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தேனியில் உள்ள சேத்துப்பாறை மஞ்சளாறு அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மே 22ஆம் தேதி ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்குகிறது என சேலம் ஆட்சியர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் கோவை ஊட்டிக்கு 30 சிறப்பு பஸ்கள் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குடிநீருக்கு ஆதாரமான வீராணம் ஏரி வறண்டதால் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி மகிழ்கின்றனர். புளியந்தோப்பு வனப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு இரவு நேர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை பாபநாசம் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் 49 தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. குலசேகரன் பட்டினத்தில் விண்வெளி தொழில் பூங்கா இஸ்ரோவுடன் தமிழக அரசின் டிட்கோ ஒப்பந்தமாகியுள்ளது. பஸ் மோதி உயிருக்கு போராடிய வாலிபரை சாலையோரம் வீசி சென்ற டிரைவர் கிளீனர், மடிந்து போன மனித நேயம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ராமையா, வயது 21, ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இன்ஜினியரிங் மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அண்ணாமலை இடையே சமூக வலைதளத்தில் மோதல், அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்தவர் சதீஷ்குமார், வயது 35. இவர் சென்னையில் தீயணைப்பு படை வீரராக பணியாற்றி வந்த நிலையில் வைகை அணையின் முன் குளித்த போது சுழலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். யூடியூபர் சங்கரிடம் விடிய விசாரணை நடத்தியதில் ஃபெலிக்ஸ் பண்ணையில் கண்டெய்னர் சிக்கியது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை தமிழக அரசுக்கு ஐகோர்ட் பாராட்டு, கடமை தவறும் அதிகாரிகளை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக மாஜி அமைச்சர்கள் பாஜகவுக்கு தாவுகிறார்களா என உதயகுமார் பேட்டி அளித்துள்ளார். கனமழையால் திடீரென கொட்டிய தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். குற்றால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாணவன் பலியாகியுள்ளார். அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மழை மற்றும் பலத்த காற்று எச்சரிக்கை, 5000 படகுகள் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடத்த தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக 610 பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சையில் ஈடுபட உள்ளன. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிராமுக்கு ரூபாய் 80 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 6850க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.